இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த ஏஐ சர்க்கிள் பண்ணால் எரேஸ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லிட்டு ஐஃபோனையும் அந்த சாம்சங் மாடல்லையும் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ iQOO 12 இந்த ஃபோனில் வந்து இதே மாதிரி ஏஐ எரேஸ் இருக்குது. அது யூஸ் பண்ணி எரேஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ தான் நான் எரேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்துடலாம். இப்போ நீங்களே பாருங்கள் அது எப்படி எரேஸ் பண்ணுதுன்னு. அதாவது ஆப்பிள் ஃபோனும் சாம்சங் ஃபோனும் இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து ஒரு மாதிரி அதை ஏதோ காரை எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி ஆக்கிடுச்சு. இப்போ சாம்சங் பார்க்கலாம். சாம்சங் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து எரேஸ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம iQOO ஃபோன் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் அதே மாதிரி ஒரு ஷோரூம் ஃபோட்டோ வந்து எடுத்தாச்சு. அந்த ஷோரூம் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆள் நிற்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு போட் மாதிரி ஒன்று நிற்கிது. அதுக்கு பின்னாடி தான் கார். கீழே பார்த்தீங்கன்னா ஏஐ எரேசர்னு இருக்கா, அதை சூஸ் பண்ணிவிட்டு ஏஐ ஸ்மார்ட் சர்க்கிள் அதை வச்சுக்கிறேன். இதை வந்து நான் சர்க்கிள் போடுறேன். இப்போ வந்து ரெண்டும் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ எரேசர்னு காட்டிகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா திருப்பி வேற ஒரு போர்டு வச்சிருச்சு. அதனால திருப்பியும் ஒரு சர்க்கிளை போடுவோம். அந்த சர்க்கிள் போட்டால் போகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ சாம்சங் ஃபோன் பண்ணுற மாதிரியே பண்ணிச்சு. என்ன ஒரு ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா எடுத்துச்சு. மற்றபடி எல்லாம் ஒன்று தான். நம்ம ஃபோனாலையும் பண்ண முடியும். இப்போ ஆப்பிள் தான் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. 1,50,000 கொடுத்து தப்பு தப்பாக பண்ணுற ஃபோனை வாங்குவீங்க. என்ன நான் சொல்கிறது?